இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கையில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு பைபிள் வசனத்தோடு இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்துல பார்த்தது மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்கு நமக்கு ஒரு புதிய பலம் தேவை. அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு நிறைய சவால்கள் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய போராட்டங்களும் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வழிகாட்டுதல் ரொம்பவே முக்கியமானது, ரொம்பவே அவசியமானது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி புதன்கிழமை ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வரைபடத்தில் நம்ம பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடாக தெரியும். ஆனால் அங்கே உள்ள மக்களுடைய மனது ரொம்பவே பெருசு. அவங்க ரொம்பவே அன்பானவங்க, எல்லாரையுமே அவங்களுடைய நாட்டுக்கு அவங்க வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, புன்னகை தேச மக்கள் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுகிறாங்க. பைபிளில் நம்ம பார்க்குறோம், தேவன் நம் அண்டை வீட்டாரை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் கூட நம்முடைய அண்டை தேசமான ஸ்ரீலங்கா மக்களை நேசிக்க வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது சிங்கள மொழியில் ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
சிங்கள மொழி ஆராதனை பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாவங்கள் செய்யும்போது தேவனிடத்தில் அந்த பாவங்களை மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நமக்கு மன்னிப்பை தருகிறார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்குது. இது போன்ற பாடல்கள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அதை வழங்கலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. அது மட்டும் இல்லை, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளையும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு புது வருடத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு புதிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு 2025 நுழையுங்கள். ஆல் இந்தியா பிரேயர் லைன் குழுவுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்று எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்து பேசுங்கள். ஒரு புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம், வாருங்கள். குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய புதிய தொடக்கத்திற்கு நமக்கு புதிய பலம் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவை முன்னாடி நம்ம சிலோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மேப்பில் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஒரு கண்ணீர் துளி வடிவத்தில் அது இருக்கும். அது இந்தியாவின் கண்ணீர் துளி அப்படின்னு அழைக்கப்படுது. இங்குள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்க. இப்போது இந்த தேசத்திலிருந்து ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம டான் சம்பத் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இந்த பழக்கத்திலிருந்து விடுபட அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியலை. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்காக அந்த புதிய பலனை இவங்க எப்படி பெற்றாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் என் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்துல தான் என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன். என்னோட வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிட்டு இருந்தது. நான் என்னோட எல்லா பணத்தையும் போதைக்காக செலவழிச்சேன். தவறான வழியில போயிட்டேன். 2019 வருஷம் என்ன ஒரு சின்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. நான் மது அருந்த விரும்பினதுனால நான் அந்த பார்ட்டிக்கு போனேன். நான் அங்க ஒரு கிறிஸ்துவ நண்பர் அப்புறம் அவரோட கணவரை சந்திச்சேன். நான் என்னோட பிரச்சனைகளையும் என்னோட ப்ராப்ளம்களையும் அவங்க கிட்ட சொன்னேன். என்னோட பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வா இயேசு இருக்காருன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அவரு தன்னோட சர்ச்சுக்கு வர சொல்லி என்னை கூப்பிட்டாரு. என்னோட வாழ்க்கையில நான் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை. ஆனா நான் போறதுக்கு முடிவு செஞ்சேன். ஏன்னா என்னோட பிரச்சனைகளுக்கான தீர்வை விரும்பினேன். நான் அங்க போனப்ப நான் அங்க வித்தியாசமா உணர்ந்தேன். நான் போதகர்கிட்ட என்னோட பிரச்சனைகளை பத்தி சொன்னேன். அவர் எனக்காக ஜெபம் செஞ்சாரு. என்னோட பிரச்சனைகளுக்கான பதில் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு அங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சேன். நான் சரியான பாதைக்கு போயிட்டு இருந்தேன். நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில என்னை சுத்தி நிறைய மாற்றங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கைய இயேசுவுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். நான் எடுத்த இந்த முடிவோட காரணமா இந்த சமூகத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. தேவன் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை காப்பாத்தினாரு. பைபிள்ல எரேமியா அதிகாரம் 1 வசனம் 5 எனக்கு நிறைய உத்வேகத்தை தந்தது.
அதுல எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பைபிளுடைய இந்த வசனம் எனக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கான வலிமையை தந்துச்சு. நான் தேவனுக்குள்ள வளர வளர நான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிச்சேன். நான் என்னோட எல்லா பாவங்களையும் விட்டுட்டேன். நான் தேவனுக்கு சமீபமாகி விட்டேன். எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அங்க நான் அந்த நிறுவனத்தோட டைரக்டருக்காக வேலை செய்ய வேண்டியிருந்தது. நான் ஒரு சிறிய தொழிலையும் ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல, நான் சீக்கிரமே திருமணம் பண்ணவும் முடிவு செஞ்சிருக்கேன். நான் தேவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த நிகழ்காலம் என்னுடைய கடந்த காலத்தை விட ரொம்ப அழகா இருக்கு. நான் தேவன் கிட்ட பூவை எதிர்பார்க்கும் போது அவர் நமக்கு பூங்கொத்தை கொடுக்க விரும்புறாரு. அதை நான் முழுமையா நம்புறேன். இத பத்திய ஒரு உதாரணம் ஏசாயா 11:1 சொல்லப்பட்டிருக்கு. என்னோட வாழ்க்கை புதுசாயிடுச்சு. நான் எதிர்காலத்திலையும் தேவனோட இணைஞ்சிருக்க ஆசைப்படுறேன். அவர்தான் எனக்கு எல்லாமே. நன்றி டான் சம்பத், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கு, ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடியுது. நமக்கும் கூட தேவன் புதிய பலனை தர வல்லவராக இருக்கிறார். இப்போ ஒரு இராணுவ வீரர்கள்ட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க 2 காரியத்தை சொல்லுவாங்க. ஒன்று ஆன்டிசிபேஷன், 2வது ப்ரிப்பரேஷன். அதாவது எதிரிங்க எப்படி வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இவங்க அதை அனுமானிக்கணும். அவங்க எப்படி வருவாங்க, எப்படி திரும்ப இவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத இவங்க அனுமானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 2வது ப்ரிப்பரேஷன், அதாவது இவங்க தயார் நிலையில் இருக்கணும். எதிரிகள் எப்படி வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இவங்க எப்போதுமே தயார் நிலையில் இருக்கணும். இந்த புதிய வருடத்திலும் கூட நமக்கும் கூட பல சவால்கள் வரலாம். அதை சமாளிப்பதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும். இதற்கு முக்கியமான 3 P அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, முதல் P பிட், 2வது P பிளைன், 3வது P பீக். இதை பற்றி நான் உங்ககிட்ட விளக்கமாக சொல்கிறேன். இந்த 3 Pயும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் தடுமாற்றம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். முதல் P பிட், அதாவது பள்ளம். ஒரு தாழ்வான இடத்தை நோக்கி நீங்கள் போகும்போது, இப்போ இருக்கிற நிலையிலிருந்து ஒரு தாழ்வான இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும். 2வது P பிளைன், அதாவது சமதளம். உங்களுடைய வாழ்க்கையில் சமதளத்தில் சென்று கொண்டிருக்கும். அதாவது ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. ஒரு சமதளத்தில் உங்களுடைய வாழ்க்கை செல்லும். 3வது P பீக், அதாவது முகடு, உயரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெற்றியை தேவன் தரும்போது நமக்கு ரொம்பவே அது சந்தோஷமாக இருக்கும். இப்படி 3 விதமான காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தாழ்வான பகுதி, சமதளமான ஒரு பகுதி, அப்புறம் உயர்ந்த ஒரு பகுதி. இந்த 3 நிலைகளையுமே நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உங்கள் கூட இருக்கணும். அவருடைய வழிகாட்டுதல் ரொம்பவே அவசியம். உங்களுக்காக பைபிள்ல இருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படோம். இந்த வசனத்துல தாவீதோட தன்னம்பிக்கையை பார்த்தீங்களா? அவரு மனுஷங்களை நம்பல, தேவனை நம்புகிறார். எது நடந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வான நிலையில் இருக்கலாம், சமதளத்தில் இருக்கலாம், அல்லது உயர்ந்த நிலையில் இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கூட தேவன் இருக்கிறார். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுடைய வண்டியுடைய ஸ்டீரிங் வீல் தேவனுடைய கரத்தில் பத்திரமா இருக்குது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள்.
மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில இருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார், அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாரும் கர்த்தாவே. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க இங்கே கூட இருங்க. உமது கரம் எங்களை வழிநடத்தி செல்லட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் உங்களுக்கு புதிய பலனை தருகிறார். அது மட்டும் என்னைக்கு மறந்துடாதீங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. இந்த வசனம் வாக்குறுதிகள் நிறைந்த வசனமா இது இருக்கு. தேவனுடைய திட்டம் நன்மைக்கு ஏதுவாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால நீங்க எந்த நிலையில இருந்தாலும் பயப்படாதீங்க. தேவன் உங்க கூட இருக்காரு, அவர் அதை பார்த்து கொள்ளுவார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்பொழுது ஆராதனை பாடலை பார்ப்போம். But now
கிருபை போதுமானது. அதுதான் இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தமாக இருக்குது. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பலவீனமான நேரத்தில் தேவன் பலனாக இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதனால் CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.